ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் சேனல். ராகி மாவு கேழ்வரகு மாவுல சப்பாத்தி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இது வீட்லேயே கழுவி காய வச்சு கல்லெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணின மாவு. கடையில் வாங்குற மாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா 1.25 கப்பு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து அதே கப்லேயே நான் 1.25 கப்பு தண்ணி ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு வந்து சேர்த்துறேன். 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் நான் சேர்க்கிறேன். எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்க்கிறேன். கொதிட்டோம், கொதியுது, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இந்த மாவை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கிளறி ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம். மாவு முழுவதும் நல்லா கலந்துருச்சு. கலந்த பின்னாடி ஹீட்லேயே இந்த மாவு ஓரளவு வெந்துடும். நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஆறட்டும். ஆறுன பின்னாடி பார்க்கலாம். வெதுவெதுப்பான சூடு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். தண்ணி தொட்டுட்டு நல்லா இதையெல்லாம் வலிச்சு விட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இதுல இருந்து சப்பாத்திக்கு தேவையான உருண்டையை எடுத்து உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டியாச்சு. ஒரு சப்பாத்தி மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். இதுல நான் கொஞ்சமா ராகி மாவு சேர்க்கிறேன். இதில் ஒரு உருண்டையை எடுத்து வச்சு தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு இதை இப்படியேவும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அழகாக வேணும்னா நல்ல ஒரு மூடி வச்சு இப்படி பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை நீங்கள் எடுத்து இது மாதிரி செஞ்சுக்கலாம். இதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுத்துடலாம். கல்லு சூடாயிடுச்சு. நான் இப்போ வந்து இதில் சேர்த்துட்றேன். ஒரு சைடு வெந்த உடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா உப்பி வருது. அதாவே தன்னைப்புள்ளையே நல்லா உப்பி வருது பாருங்க.
லைட்டா மேல அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்க நெய் கூட சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ் ரொம்ப குட்டியா மூடி இருக்கு. கொஞ்சமா அப்படியே எண்ணெய் தடவினீங்கன்னா போதும். ஸ்டவ்வை மீடியமாவே வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா கரியாம வேகும். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க, அழகான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்னு தேய்ச்சி போட்டுக்கலாம். இன்னொன்னையும் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சு, இதையும் எடுத்துடலாம். இருக்கிற மாவையும் தேய்ச்சி போட்டுடலாம். ராகி மாவு சப்பாத்தி செஞ்சாச்சு. இது எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானதும் கூட. சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. கூழ் களி இது மாதிரியே செஞ்சு கொடுக்காம இது மாதிரி சப்பாத்தியும் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சின்னவங்கல இருந்து பெரியவங்க கூட எல்லாருமே இதை நல்லா சாப்பிடலாம். ஒன்றும் பண்ணாது. ரொம்ப நல்ல டேஸ்டானதும் கூட. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குது பாருங்க. எப்படி வேணாலும் இதை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. இதுக்கு நான் நல்ல ஒரு கிரேவியும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி.